Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. நான் இந்த தொலைக்காட்சியில் சொல்கிறேன், நிச்சயமாக திமுக அரசு பூரண மதுவிலக்கை அறிவிக்க தான் போகுது. என்ன சொல்லப்போனால் திமுக கூட்டணிலேருந்து அவர் நடத்துவது எங்களுக்கு நேரடியாக வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுங்களா? நான் திமுகவில் நீ ஒரே நாளில் செஞ்சிருந்தா எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதை இது வந்து பேரளவில் மேடைக்க வேண்டி வேணால் நான் சொல்லிட்டு போகலாம், இதை ஒன்று மைக்குக்கு வேண்டி கேமராக்கு வேண்டி வேணால் பேசலாம், பட் நடைமுறையாக பேசுங்க. இப்போ சீமான் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க மது ஒழிக்கணும்னு, அவர் கட்சியில் தான் ஒழிக்கணும் மதுவை. மது ஒழிப்பு மாநாட்டில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறது தார்மீக உரிமை இருக்கா? திருமாவளவன் தான் சார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டா போயிடுவீங்களா? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? திமுக அரசு பதவியேற்றத்தில் அதுக்கு பிறகு இந்த டாஸ்மார்க் விஷயத்துல ஏதாவது புது விஷயத்தை கொண்டு வந்தாங்க? வரவே இல்லை. நீங்க தான் சொன்னீங்க தானே. விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதா திமுக? விஜய் அண்ணா இப்பதான் வர்றாரு. சினிமா படம் இல்லை இது, அரசியலுங்கிறது. இது 70 ஆண்டுகள் நெருக்கடி அதிகமா கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க சார். ஏங்க நெருக்கடி இருக்குத்தாங்க செய்யும். இதை கூட தாங்கலன்னா அப்புறம் நீங்க என்ன கட்சி நடத்த போறீங்க? விஜய் வந்து விஜயகாந்தே கிடையாது. விஜயகாந்த் அவர்களை யாரு விமர்சனம் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியல்லாம் விமர்சனம் பண்றது தாங்க. வடிவேல் அவர்களை வச்சு யாரு விமர்சனம் பண்ணாங்க, எப்படி விமர்சனம் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். கருத்துக்கள் விமர்சனம் விஜயகாந்த் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையா? எலெக்ஷன்னா இருக்கதான் செய்யும். கிட்டதாங்க எப்படி வேணா விமர்சனம் பண்றது, கிட்டதாங்க செய்வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. திமுக கூட்டணியில் 2021 பயணிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறிவிச்சிருக்காரு. அக்டோபர் 2 அறிவிச்சிருக்காரு. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரியான பெரிய கேள்விகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கான காரணம் என்ன சார்? கூட்டணியிலேருந்து பிரிய போறாரா? திடீர்னு சொல்ல வேண்டாம். 2016 அவர் தருமபுரியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காரு. அதனால் திடீர்னு இல்லை. ரெண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோட நிறுவனர். அவருக்குன்னு தனி கட்சி இருக்குது, தனி பாலிசி இருக்குது அவருக்குன்னு. அவங்க மது ஒழிப்பு ரொம்ப நாளாக பேசிகிட்டு தான் இருந்தாங்க, மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்களை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 இல்லை 21 வந்து 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ 24 வந்து 2 MP ஆயிருக்காங்க. திமுக கூட்டணியில், இந்திய கூட்டணியில் தான் இருக்காங்க. அவர் நேரடியாக சொன்னாவே இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா? அவர் வந்து தனியாக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிற மாதிரி ஒரு மாநாடு அறிவிக்கிறார்கள். போராட்டம் வேறு ஆர்ப்பாட்டம் வேறு. இது கள்ளக்குறிச்சிக்கும் போராட்டம் பண்ணார் தானே? அதாவது இதில் இப்போ திருமாவளவன் தெளிவாக பேட்டியில் சொல்லிட்டாரு, இது கள்ளக்குறிச்சி இஷ்யூவுக்கு பிறகு தான் இது வந்து விகரசா நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. மது ஒழிக்கணும்னா மது ஒழிக்கணும். அதுக்கு திமுக அமைச்சர் மதுவிலக்கு அமைச்சர் தெளிவாக பதிலளிச்சிட்டார். இந்த மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. திமுக முதல்வருக்கு துளியளவும் மது விற்கிறதுல விருப்பம் இல்லை, அதை நோக்கி தான் பயணிக்கணும். 465 கடைகள் மூடப்பட்டிருக்குது திமுக வந்து. இதில் ஒரு விஷயம் அமைச்சர் திருமாவளவன் சொன்ன பிறகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதில் அளிச்சிட்டார் இதுக்கு. ஏன்னா பூரண மதுவிலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோன்னு. ரெண்டாவது நான் இந்த தொலைக்காட்சியில் சொல்கிறேன், நிச்சயமாக திமுக அரசு பூரண மதுவிலக்கை அறிவிக்க தான் போகுது, அது நடக்க தான் போகுது. இவ்வளோ டாஸ்மார்க்கு இவ்வளவு இருந்தும் டாஸ்மார்க் கொண்டு வந்து திமுக கிடையாது, அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கீங்களே, திருமாவளவன்ட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? ஏடிஎம்கே வருவாங்களாங்க கேளுங்க. 2 செகண்ட் 3 செகண்ட் யோசிச்சுட்டு வந்தால் மாநாட்டுக்கு வரட்டும், தாராளமாக இதில் என்ன இருக்குது, யார் வேணுமோ வரட்டும், மத சக்தியை தவிர ஜாதி கட்சி தவிர பாக்கி எல்லாரும் வரட்டுன்னு. ஆனால் இதே பாமக அவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தாங்கல்ல, மது ஒழிப்பை பற்றி பேசுகிறவங்க தானே ஏன் மாநாடு போட வேண்டியது? நீங்கள் இதுதான் சமூக நீதி. ஒரு கட்சி 2016 தேர்தலில் வந்து தேர்தல் வாக்குறுதியே அந்த வாக்குறுதியில் எதிர்கட்சி அந்தஸ்தே திமுக இழந்து போச்சு. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட கேள்வி கேட்டது. 2016 இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு கட்சியில் இருந்து, அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க 2 MP வச்சுருக்க கட்சியில் இருந்து பாக்கி 38 MP 37 + 1 38 MP மெஜாரிட்டி கட்சியில் இருக்கிற ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், அந்த கட்சிக்கு எதிரானு சொல்லக்கூடாது, அந்த கட்சியோட பாலிசிக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தக்கூடிய அந்த சமூக நீதி இருக்கிறது தான் திமுக. அவரே ஒரே வார்த்தை சொல்லிட்டார், 40 MP கொடுங்க பிஜேபியில், 40 சீட்டு கொடுங்க, தமிழ்நாட்டில் வேறு எதுவும் வேண்டாம், போயிடுவாரா? 40 சீட்டு கொடுங்க ஏடிஎம்கேட, போயிடுவாரா? அவரோட கேரக்டரே புரிஞ்சிக்கலாம். அவரே சொன்னதான் பேட்டியில், என் கேரக்டரே என்ன யாரும் புரிஞ்சிக்கலன்னு. இதை பொறுத்தவரையிலையும் அது அவங்க கட்சியுடைய கொள்கை. மத ஒழிப்பு பற்றி மாநாடு நடத்துறது அதுவும் கட்சியோட கொள்கை, அது நடத்தப்படுகிறது. என்ன சொல்லப்போனால் திமுக கூட்டணிலேருந்து அவர் நடத்துவது எங்களுக்கு நேரடியாக வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுங்களா? நான் திமுகவில்
இல்லை அந்த 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 ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்காதீங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க. இல்லை எப்பயுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். கள்ளக்குறிச்சிலாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாரு, போராட்டம் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? நேரடியாக முதலமைச்சரை பார்க்க முடியும், கூட்டணி கட்சியில் தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் 2016 வந்து நாங்கள் வந்த பிறகு வந்து மது ஒழிப்பு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. 2021 ஆட்சி பிடிச்சிட்டீங்க, செய்ய வேண்டியதானே சார்? 2021 மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கிடையாது. கொடுத்தப்போ எதிர்கட்சி அந்தஸ்து. பட் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாநாட்டை யார் நடத்திருக்கணும் தெரியுமா? முறைப்படி யார் நடத்திருக்கணும்? யார் நடத்துறோம் சார்? எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்கணும். அவர் தானே எதிர்கட்சி தலைவர். நடத்துறது யோகியதை இருக்கா சார்? அவருங்க ஏன் சார் போராட்டம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா? இல்லை, இது உனக்கு எனக்கு புரியவே இல்லை. இது வந்து விசிகா போராட்டம் பண்ண வேணாம்னு சொல்றீங்க, ஆனா வந்து அதிமுக போராடணும்னு சொல்றீங்க. போராட்டம் பண்ண வேணாம்னு சொல்லி இல்ல நீங்க அதிமுக தான் பண்ணணும்னு சொல்றீங்க. அனுமதியே கவர்மெண்ட் தானங்க வழங்கியிருக்கு. மாநாட்டுக்கு அனுமதி யார் வழங்கணும்? அரசாங்கம் தான் வழங்கணும். வழங்கி தானே இருக்கு. நான் என்ன சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் போராட்டம் வெற்றி பெறணும். மதுவை ஒழிக்கணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? அது முதல்ல சொல்லுங்க. அந்த ஒரு புரிதலுக்காவது வந்துடும். மது வேணுமா வேண்டாமா? நீங்க தான் சார் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்துல தெளிவா சமீபத்துல நடந்ததை சொல்றேன் சார். கள்ளக்குறிச்சி அப்புறம் நான் சொல்லிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தல் 2024 தேர்தலில் கேட்கும்போது வந்து 2016 ஓட்டு போட்டுருந்தா செயல்படுத்தி இருப்போம், 2016 எங்க தாத்தா கேட்கும்போது ஓட்டு போடல அப்படிங்கிறாரு. இது வந்து சரியான பதில். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு வந்து கனிமொழி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இளம் விதவைகள் இப்போ இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் செயல்படுத்தணும் தானே. அதற்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சிங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களும் அறிவிச்சிருந்தீங்க திமுகவிலேருந்து. இப்போ ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தணும் தானே. கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் இருந்தப்போ சாராய கடை திறந்ததுக்கு தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அதை அப்படியே டுஸ் பண்ணி மாற்றிட்டாங்க. கோவிட் அப்போ இந்த நிலையில் சாராய கடை தேவையான. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, 460 கடைகளை மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கவர்மெண்ட்டுக்கு? ஏன் இதை ஏடிஎம்கே மூடலை? திமுக பூரண மதுவிலக்கு நோக்கி. ஒரே நிமிஷம் இருங்க. அண்ணல் அம்பேத்கர் அவரோட புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, பூரண மதுவிலக்கு என்பது பைத்தியகார்த்தனமானது, அது தவறுது. ஏன்னா இது வந்து டெமோக்ரஸியன் கண்ட்ரி, எல்லா உரிமைகளும் எல்லா சந்தோஷங்களும் இருக்குது. பேர் தான் ஜனநாயக நாடு. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை தெரியாது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், பூரண மதுவிலக்கு திமுக கொண்டு வருகிறது. இதில் உங்களுக்கு என்ன? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே தான் சார் பேசுகிறீங்க. இன்னைக்கு விசிகா எடுக்கிற நிலைப்பாடை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. கடையை மூடுங்கன்னு சொல்றீங்க. அப்போதைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து படிப்படியாக கொண்டு வருவோம். ஏங்க படிப்படியாக தாங்க இதை கொண்டு வர முடியும்னு. ஏங்க படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு ஜெயலலிதா செய்யவே இல்லையே, கடையை மூடவே இல்லையே. படிப்படியாக கொண்டு வரும். 500 கடைகள் மூடினாங்க. 460 திமுக மூடி இருக்கு. மாற்றி டேட்டா சொல்லக்கூடாது. படிப்படியாகத்தான் இதை செய்ய முடியும். ஒரே நிமிஷம் இருங்க. இவ்வளோ அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தையே சொல்கிறேன். இவ்வளோ டாஸ்மார்க்கு இவ்வளவு இருந்த போதிலும் இங்கே விஷச்சாராயம் குடித்து இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. அப்போ ஒரே நாள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுன்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். அதில் தொழிலாளர்கள் இருக்காங்க, மதுபான கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று வேலை ஏற்பட டெம்பரவரி ஸ்டாஃபாக இருக்கலாம். ஆனால் அவங்களும் ஒரு சங்கம், அவங்களும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று வேலை ஏற்பாடு செய்யணும். அதை எல்லாத்தையும் செஞ்சு தாங்க ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியும். உடனே சமீபத்தில் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, மது அதிகமாக விற்பனை செய்யாத அந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க, தற்காலிகமாக நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டார்கெட் வச்சு நீங்கள் மது விற்பனை செய்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து மது ஒழிப்பீங்க? சீமான் சொன்னதுக்கு எங்கே இருக்குது ஆதாரம்? நான் டேட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லா செய்தித்தாலும் எடுத்து பார்த்துட்டேன். எங்கேயும் யாரும் சஸ்பெண்ட் செய்யலை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மது ஒரு வேளை நீங்கள் குறைவாக சேல்ஸ் ஆகுதுன்னா கள்ளச்சந்தையில் எதுவும் கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி அரசுக்கு இருக்குங்க. ஒட்டாமதுவாக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த கடையில் மட்டும் சேல்ஸே இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே விற்கிறதுக்கு கள்ளச்சந்தைக்கு போயிருக்கலாம்ல மது. அந்த சந்தேகம் அரசுக்கு இருக்குங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது அரசின் கடமை. பூரண மதுவிலக்கு என்பது நான் சொல்கிறேன், நான் திமுக பர்சனாலிட்டியாகவே சொல்கிறேன், நியாயமான ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன். இது கேளுங்க தயவுசெய்து. தப்பாக இருந்தால் சரியாக இருக்கு. முதல்ல ட்ரையல் பேசிக்கில் இந்த கடையை மூடணும். ஒரு மாத காலம் டிராஸ்டிக்காக நிப்பாட்டி, அதுலேயும் கள்ளச்சந்தையில் போயிடாமல், டேட்டு சொல்லாமல், அதுலேயும் பிளாக் மார்க்கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உடனே அதே வீடியோ தூக்கி போட்டுருவீங்க. இங்கே பாருங்கள் வந்து ஓடுது பாருங்கள், பாட்டிலாக ஓடுதுன்னு. முதல்ல பிளாக் மார்க்கெட் இல்லாமல் பண்ணணும். அடுத்து பாண்டிச்சேரி, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் ஓசூர், அதாவது இதெல்லாம் பெங்களூர், அடுத்தடுத்த ஸ்டேட்டோட செக் போஸ்ட்டை இன்னும் டைட் பண்ணணும், அங்கேருந்து வந்துடாமல். இது போக பிரைமரி ஹெல்த் சென்டர் மூலியமாக, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மூலியமாக எல்லாருக்கும் மருத்துவம் செய்யணும். இப்போ மது நோயாளி தானேங்க. மதுங்கிறது நோய்ங்க, உளவியல் நோய்ங்க. அதை உடனே நீ மூடுனா என்ன ஆகிடும்? சொல்யூஷன் வரைக்கும் எடுத்து குடித்தாங்களா இல்லையா? கோவிட்டில் ஃபெனாயில் எடுத்து குடித்தாங்க, எவ்வளோ பேர் செத்து போனாங்க. அதில் முதல்ல அதை நம்ம எடுத்து சரி பண்ணணும். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸை உடனே விட்டோன்னா அவங்க ஒரு பெரிய ப்ரெஷரேஷனுக்கு ஆளாவாங்க, ஒரு வெறி வரும், ஒரு கோபம் வரும். அது எல்லாத்துக்கும் சைக்காட்ரிஸ்ட் மாத்திரைகள் இருக்குது நம்ம மூளையை இன்சோமியன் அடக்கிறதுக்கு. எல்லாத்தையும் பூரணமாக மருந்து கொடுத்து அந்த ட்ரையல் பேசிக்குள்ளே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே ஆளாக்கி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், எவ்வரி வில்லேஜ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணுங்க. சென்டராக வைக்கிறது ரொம்ப பெரிய காஸ்ட். நான் சொல்கிறது வாஸ்டான திங்கிங். ஜஸ்ட் அங்கே உள்ளவங்களை செக்யூர் பண்ணி மது ஒழிப்பில் வந்து அந்த மது நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணி தாங்க கொண்டு வரணும்.
நீங்கள் ஒரே நாளில் செஞ்சிடறா எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதை இது வந்து பேரளவில் மேடைக்காக வேண்டி வேணால் நான் சொல்லிட்டு போகலாம், இதை ஒன்றும் மைக்குக்காக வேண்டி கேமராக்காக வேண்டி வேணால் பேசலாம். பட் நடைமுறையாக பேசுங்க. வேறு எஜுகேட்டட் நம்ம எப்படி இதை செய்யணுங்கிற ஒரு இப்போ சீமான் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, மது ஒழிக்கணும்னு. அவர் கட்சியில் தான் ஒழிக்கணும் மதுவை. அவங்க தான் எல்லாம் ஆடியோ போடுறாங்க. அது வேண்டாம், ரெமி மாற்றி வேணா அவங்க தான் ஆடியோ வெளியிடுறாங்க. மது எல்லா இடத்துலையும் பழங்கிட்டு தலைவா. எல்லா இடத்துலையும் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சிவிலைஸ்டு ஆகிட்டு. ட்ரிங்க்ஸ் வந்து சிவிலைஸ்டு ஆகிட்டு. சோஷியல் ட்ரிங்கிங்கே கிடையாது. வாரத்தில் எப்போயாவது குடிப்பேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் ஆகிட்டாங்க. தினமும் குடிக்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. மதுனால லிவர் ஃபெயிலியர் ஆகி, கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு பக்கம், விபத்துகள் ஒரு பக்கம். விபத்துகள் இந்த 10,000 ரூபா ஃபைன் வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பைக்கே 3000 4000 ரூபா தான். 10,000 ரூபா ஃபைன் ஒன்று, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. நான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதுமாரி பார்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. இங்கே தமிழ்நாட்டில் பார்களுக்கு அனுமதி இல்லை. அதேமாரி பார் எப்போ நடக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அது லோக்கலில் பார் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட்டை செய்ய முடியும். எடுத்தவங்க கௌத்தம்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெறும் கரண்டியை வச்சுருக்கோம் எப்படி ஒன்றும் சுற்றலாம், கரண்டியில் என்ன வச்சுருக்கோம் பார்த்து தான் சுற்ற முடியும்னு. இது எல்லாமே சரி பண்ணணும். இந்த மாநாட்டில் திருமாவளவன் சொல்கிற கருத்துக்கள் சொல்லட்டும். இப்போ கூட ஒரு விசிகே பிரமுகரோடு நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசிட்டு வந்தேன். முதல்ல ஒரு ட்ரையல் பேசிக்கில் கடையை மூடி பார்ப்போம். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், இத்தனை ஐஏஎஸ் வச்சுருக்கீங்க, ஐபிஎஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனை வரும்னு? தெரியாதுங்க. ஏன்னா மது அந்த அளவுக்கு சந்து பொந்து இண்டு எடுக்கலாம் கொண்டு போய் சேர்ந்துட்டு. மது 3.5 வருஷத்தில் திமுக தான் கொண்டு சேர்த்துட்டா. அதுக்கு கூட 10 வருஷம் யார் இருந்தது? ஏடிஎம்கே இருந்துச்சுல்ல, அவங்க தான் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சந்து பொந்தெல்லாம். இப்போ அதை ஒழிக்கிறதுக்குன்னா முதல்ல ட்ரையல் பேசிக் நிப்பாட்டி இதில் என்னெல்லாம் ட்ராபேக் வருதுன்னு அரசு உற்று கவனித்து அந்த ட்ராபேக்கை சரி செஞ்சுட்டு மறுபடியும் ட்ரையல் பேசிக்கில் ஒரு மாதம் மறுபடியும் கடையை ரன் பண்ணி அப்படி தான் படிப்படியாகிறதா. சரிங்க, 100வது மாடியிலேருந்து டேரெக்டாக கீழே குதிச்சிருவீங்களா? ஒரு படியாக தான் இறங்கி வர முடியும். அதுதான் இந்த விஷயங்கள். 465 கடைகள் மூடப்பட்ட கடைகள் மூடப்பட்டது தான். அந்த ஊழியர்களுக்கு வேறு மாற்று பணி வழங்கினாங்க. அதுமாதிரி அந்த ஊழியர்களையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நீங்கள் கேட்கலாம், ஒரு 5000 ஸ்டாஃபுக்காண்டி நீங்கள் என்ன ஒன்றும் செய்வீங்களான்னு. அவங்களும் நாட்டுடைய பிரஜைகள், அவங்களுக்கான வேறு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதுதான், வேறு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்க, அதை ஏற்பாடு பண்ணணும்ல. அவங்க ஒரே தொழிலிருந்து பழக்கப்பட்டவங்க, ப்ராக்டிஸ் ஆகிருக்கவங்க, அவங்களுக்கு மாற்று பணி கொடுக்குறதுனா இப்போ நெல் சென்டர் டிஎன்சிசி அதில் மாற்றணும். அதில் வேக்கண்ட் இருக்கணும். வேக்கண்டெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எங்கேருந்து கொடுக்குறது? வேலை வேக்கண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தாங்க அரசு செய்யும். கட்டாயம் மதுவிலக்கு செய்ய தான் போகுது அரசு. இப்போ ஆளுநர் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாங்க, தமிழ்நாட்டோட பள்ளி கல்வியோட கல்வித்தரம் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. அதே ஆளுநர் அவர்கள் இன்னொரு இடத்துல பேசும்போது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் வந்து மது புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதற்கு குறித்து திமுகவில் யாருமே பதில் சொல்ல. நான் சொல்கிறேன் பதில். ஆளுநருக்கு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கணும். அதுக்காண்டி இங்கே பள்ளி சரியில்லை, கல்வி சரியில்லை. இல்லை, போதை கலாச்சாரம் இருக்குங்கிறது உண்மைதானே சார்? இப்போ தமிழ்நாட்டை நான் ஒரு சொல்கிற கேட்டேங்க, 15 வயசு பையன் இன்னைக்கு வந்து மது அருந்துறானா அருந்துறாங்க. நான் மறுக்கலையே. ரொம்ப ஆபத்தான சொசைட்டியாக இருக்குது. நம் தலைமுறை அடுத்த தலைமுறையோட மரணத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம அப்பாக்கள் மகன்கள் நம்ம சாவறதை பார்க்குறாங்க. நம்ம அடுத்த தலைமுறை சாவறதை பார்க்குறோம். தப்பு தான் இது. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் அவர் சொல்லி மும்மொழி இது புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து இறக்கி விடுறதில்லை. முதல்ல இப்போ அது வந்தால் மட்டும் உடனே எல்லாம் மாறிட போதா? எல்லாமே எல்லா ஃபங்க்ஷன் போனாலும் எல்லா இடத்துலையும் ட்ரிங்க்ஸு இருக்குது. நிறைய நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சாவு போனால் விழுவுறதுக்கு முன்னாடி சரக்கு பாட்டில் அங்கே வந்துடுது. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரக்கு பாட்டில் வந்துடுது. கல்யாணம் வீட்டு டாஸ்மார்க்கை விட்டுருங்க சார். இப்போ கஞ்சா அப்படின்னு போதை அந்த பொருட்கள் வந்து போதைப் பொருட்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை தடுக்கணும்ல அப்படிங்கிற. டாஸ்மார்க் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நார்கானட்டிக் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஓகேயா? மத்திய அரசு பார்லிமெண்ட் இருக்குல்ல, மெஜாரிட்டியாக இருக்கார்ல நரேந்திர மோடி, அவரை கொண்டு வர சொல்லுங்கள். இந்தியா முழுக்க மதுவிலக்கு அவரை கொண்டு வர சொல்லுங்கள். அது வாயை திறக்க மாட்டீங்களா? இந்த போதைப் பொருட்களை தடுக்கிறது தமிழக அரசுக்கு வந்து கொக்கைன், இந்த நீங்கள் சொல்கிற பொருளில் போதைப் பொருள் எல்லாம் வந்து நம்மள்கிட்ட இல்லைங்க. என்டிபிஎஸ்ங்க. அது நார்கானட்டிக் விங் தனி, என்ஐபி என்சிபின்னு தனியாக இருக்குது விங். அது மத்திய சர்க்காருடைய ஏஜென்சிஸ். அது 560க்கு மேலே இருக்குது அது ஏஜென்சிஸு. இது மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லலையே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூடலூர் போன்ற பகுதியில் கஞ்சா இருந்தது, முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. நம்ம தான் ஆந்திராவிலேருந்து வருதுன்னு சொல்கிறோம் கஞ்சா. ஏன் வடகிழக்கு மாகாணத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்களே, எங்கே போச்சு அது? மத்திய அரசுடைய உள்துறை அமித்ஷா தானே என்சிஆர்பி டேட்டா கொடுக்குறாங்க, அவங்க தானே கொடுத்தது. ஆனால் அந்த ஸ்டேட்டில் கேட்டப்போ, அசாமில் கேட்டப்போ எங்கள்கிட்ட 1 கிராம் கூட இல்லைங்கிறாங்க. அப்போ அது பூரா இந்த நாட்டுக்குள்ளே தானே சுற்றி இருக்குது. அதானி போர்ட்டில் 260 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து கொக்கைனை அழிச்சிட்டோம். நிர்மலா சீதாராமன் தான் போய் கொளுத்தி விட்டாங்க. ஏன்னா அதுக்கு நீத்து புகுதி எரிச்சு விட்டாங்க. ஆனால் இங்கே 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மதிப்பில் வந்திருக்கேன். அது ஒரு தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு. எங்கே போச்சு அந்த போதைப் பொருள்னு? அதனால் இங்கே இப்போ அரசியலுக்காக நீங்கள் என்ன பேச வேண்டியது. மது ஒழிப்பு மாநாட்டில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறது தார்மீக உரிமை இருக்கா? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன மது ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்துக்குவார்? திருமாவளவன் தான் சார் கூப்பிடுறாரு. ஏங்க திருமாவளவன் கூப்பிட்றாரு, நான்
கூப்பிட்டா போயிடுவீங்களா? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது நீங்கள் கலந்துக்கிறதுக்கு? நீங்கள் 10 வருஷம் நல்லா உட்காந்து செமிச்சு திட்டுப்புட்டு அந்த துறையை விட்டு குடிசாராக்கி வச்சுப்புட்டு புதுசு புதுசாக பாட்டெல்லாம் அறிவுப்படுத்தி வச்சுட்டு திமுக அரசு பதவி ஏற்றுச்சுல, அதுக்கு பிறகு இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் ஏதாவது புது விஷயத்தை கொண்டு வந்தாங்க? டெட்ரா பாக்கெட்னு நீங்க வரவே இல்லை. நீங்க தான் சார் சொன்னீங்க. வரவே இல்லை. சொன்னீங்க தானே? வரவே இல்லை. இதெல்லாம் நீங்களே கிளப்பி விட்டது. பஸ் ஸ்டாண்டு வரப்போதா சார் முத்துசாமி அவர்கள் அமைச்சர் பேசுறாரா இல்லையா? நான் 90 ml கொண்டு வரதுக்கான திட்டங்கள் இருக்குன்னு பேசுறாங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன். ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க சின்ன பாட்டில், எம்ஜிஆர் கொண்டு வந்தார் கடாமார்க்கு. நான் பேசின ஒரு தொலைக்காட்சியில் பஸ் ஸ்டாண்டில் பணம் போட்டோன்னே பாட்டில் வரப்போதாமே அப்படின்னு ஒரு தலைப்பு. மால்கள்ல அதே மாதிரி விளையாட்டு அரங்கங்கள்ல குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறானது. இப்போ நடந்தது இந்த கார் ரேஸு, அதில் முதல் விஷயம் என்ன இல்ல செயல்படுத்தல சார். அதற்கான அறிக்கை வெளியில வந்துச்சா இல்லையா? அதாவது போதை போட்டு இது வந்து அறிக்கை வெளிவரது இல்லை, இங்கே செயல்படுத்துனாங்களா? இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை வந்து லாபின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவாங்க, அது எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது டெமோக்ரஸி 12 மணி நேர வேலைங்கிற மாதிரி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வாங்கிறதா சொன்னாங்க. செயல்படுத்துனாங்களா? இந்த மறுக்கலை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், செயல்படுத்திடுவீங்க. எதிர்ப்பு ஒரு விஷயம் வந்து சொல்கிறோன்னா நல்லது தாங்க, 12 மணி நேரம் எங்களுக்கு வேலை கொடுங்க, ஓட்டிக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் வேலை செய்ய நான் உங்களை சும்மா தூங்காதீங்கன்னு தானே சொல்கிறேன். வேலை செய்கிறது 12 மணி நேரம் தவறு தான் சொன்னது. ஏன்னா அது 8 மணி நேரம் வேலை நிறுத்தத்துக்கு எத்தனை பேர் சிக்காகோவில் போய் இறந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரே நாளில் இதெல்லாம் பெற்றில்ல. ஆனால் உங்களுக்கு சுதந்திரம் வந்து 200 ஆண்டுகள் போராடி நீங்கள் பெறணும். கிட்டத்தட்ட கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேருந்து இருக்கிற மதுவை வந்து உடனே ஒழிக்கணும். சோமபானம் சுறாபானம் எல்லாம் படிச்சிங்கல்ல. கல்லுண்ணாமை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு வள்ளுவர், எவ்வளோ கொடுமையானதுன்னு. நம்ம எல்லாம் படித்த நம்ம தானே, எல்லாம் தெரியுது. ஆனால் மது நமக்குள்ளே வந்துட்டு இல்லை. அப்போ அந்த மது உடனே பிடிங்கி எறினா எப்படி பிடிங்கி எறியுது? ஸ்டெப்பாக தான் செய்ய முடியும். இன்னொரு கேள்வி சார், இப்போ சமீபத்தில் வந்து விஜய் அவர்களோட கொடி அறிவிப்பு இருந்துச்சு. அதன் பிறகு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்க முடியுது. குறிப்பாக கேனர் அவர்கள் என்ன பேசுனாங்கன்னா, 2024 மாதிரி 2026 இருக்காது, புதிதாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு, சீமான் அடிக்கடி திட்டிகிட்டே தான் இருக்காரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதா திமுக? இல்லை, இதுக்கு நல்ல பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் 11 தேர்தலில், அதாவது மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து வச்சுக்கோ, 11 தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி, விளவங்கோடு உள்பட சொல்கிறேன். எந்த தேர்தலையும் தோல்வி இல்லை. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது 39 தொகுதிகளை திமுக தட்டி தூக்குனுச்சு. முதலமைச்சர் பழனிசாமி, ஆனால் தட்டி தூக்குனுச்சு. இன்ன வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. யார் எதிர்கட்சியாக கூட வலுவாக இல்லை அவங்க. அந்த மாதிரி அலட்சியமாக தொண்டர்கள் இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், என்ன இருக்குது அப்படின்னு இருந்து விடாதீர்கள். இல்லை, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல திமுகவினர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காங்க, தாமோ 9 வருஷம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. விஜய் அண்ணா இப்போ தான் வர்றாரு மாநாட்டுக்கே, நான் ஒரு இடம் பிடிச்சி சரியா மாநாட்டுக்கே அனுமதி கொடுக்கறதுல அனுமதி கொடுத்தாச்சு. தப்பாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காதீங்க. மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, ஆனால் அது புசி ஆனந்து பார்த்த இடம் அடுத்த நாள் புசு புசுன்னு தண்ணிக்குள்ளே போகுது. அந்த இடம் ஒரு சிறு மழைக்கே தாங்கலை அந்த இடம். அப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக நினைக்கிறீங்க, சினிமா படம் இல்லை இது, அரசியலுங்கிறது. இது 70 ஆண்டுகள் நெருக்கடி அதிகமாக கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க சார். ஏங்க நெருக்கடி இருக்குத்தாங்க செய்யும். இதை கூட தாங்கலாம், அப்புறம் நீங்கள் என்ன கட்சி நடத்த போகிறீங்க? எல்லாம் இருக்கும். ஒரு ப்ரெஸ் மீட்டு தாங்கணுங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டு பாருங்கள். வாயில் மைக்கை கொடுத்து இப்படி காதால் ஒயர் எடுக்கிறீங்கல்ல, இல்லை பெரிய மூத்த அமைச்சர்களே நீங்கள் தெரிவிக்க விட்றீங்க. ஒரு கேள்வியில் அப்படி கேட்டு இப்படி கேட்டு 100 பேர் மைக்கை வச்சுட்டுன்னு ஒரு ஆள் பதில் சொல்லுன்னா, ஃப்ளைட்டில் வர்றாங்க பல டென்ஷனில், எங்கே போகணும் நம்ம அங்கே போகணும், அப்போ பிடிச்சி மைக்கை வரிசையாக வச்சுருது. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வந்து அங்கே மைக்கை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? பல டென்ஷனில் ஏதாவது சொல்லுவாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து பிரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து, ஏன்னா விஜய் முடிங்க அது விஜய் தான். விஜய் வந்த பிறகு கூட்டணி கட்சிகள் மாறும். விஜய் வந்து நான் சொல்கிறேன், விஜய் வந்து விஜயகாந்தே கிடையாது. நின்ன தேர்தலே ஜெயிச்சாருங்க அவர். விஜயகாந்த் எத்தனை வருஷம் அவர் மக்களோடையே பயணிச்சிருக்காரு. இறந்த பிறகு தான் நம்ம உலகம் தூக்கி பாராட்டும் தலைவா, உள்ள பாராட்டது யாரையுமே. நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது? விஜயகாந்த் இறந்த பிறகு அவரை பற்றி ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஆம்சாங் இறந்த பிறகு அவரை பற்றி ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இறந்த பிறகே தான் விஜயகாந்த் அவர்களை யார் விமர்சனம் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியல்லாம் விமர்சனம் பண்ணுறது தாங்க. நீங்கள் நானும் இப்போ நீங்கள் என்ன வடிவேல் அவர்களை வச்சு யார் விமர்சனம் பண்ணாங்க, எப்படி விமர்சனம் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன விமர்சிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ நான் உங்களை விமர்சிச்சுட்டு தான் இருக்கேன். கருத்துக்கள் விமர்சிக்கப்படுகிறது. விஜயகாந்த் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எலெக்ஷன்னா இருக்கதான் செய்யும். திட்டத்தாங்க எப்படி வேணா விமர்சனம் பண்ணுறது, திட்டத்தாங்க செய்வாங்க. தேர்தல்னா அதுதாங்க, திட்டத்தான் செய்வாங்க. அதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் போகணும், கடந்து தான் போகணும். அதுதான் தேர்தல். பொது வாழ்க்கைன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், சரசரப்பு இல்லாத பணங்காடு இல்லை, அவதூறு இல்லாத அரசியல்வாதி இல்லை. பொது வாழ்க்கைன்னா முதல்ல அதை பக்குவப்படுத்தணும். விஜய் அண்ணாவெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் தாங்க சொல்லுங்கள். நீங்கள் படுத்துகிற பாடில் அவர் என்ன ஆகுறாரு? ப்ரெஸ் மீட்டு தாங்கணும்,
வழக்குகள் வரும். நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதில் கண்டெம்ட் ஏதாவது பேசிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எதுவும் செய்யாது. அது டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. மத்திய சர்க்காரை பேசுகிறீங்கன்னா மத்திய சர்க்கார் உங்கள் மேலே ஒரு அரசியல்வாதியோட ஹிஸ்டரி தரவா, எத்தனாயிரம் வழக்குகள் இருக்குது, அவதூறு வழக்குகள்னு எல்லாம் வருந்தாங்க. உடனே பொறாமையில் தூக்கி போட்டாங்க, பொச்சேரிப்பில் தூக்கி போட்டாங்கன்னு. அவர் வரணும், மக்களை சந்திக்கணும். மக்கள் அவர் சந்திக்கவே இல்லை. இன்னும் கட்சி நிர்வாகிகளை தானே சந்திச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இவங்க பயந்துட்டாங்களா? அவங்க நீங்கள் என்ன டைனோசர் படம் காமிச்சிட்டீங்களா ட்ரெய்லர் வெளியிட்டு? மக்களை வந்து சந்திக்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும். இல்லை, இதற்கு முன்னாடி 2016 சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அவர் கட்சி தொடங்கி நிறைய மேடைகளில் திமுகவை திட்டினாலும் திமுகவிலேருந்து எந்த ஒரு பதிலுமே வராத ஒரு காட்சி தான் பார்த்துருக்கோம். திடீர்னு கட்சி ஆரம்பித்து இன்னும் முதல் மேடையே போடவாத விஜய் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு பதில் சொல்லியிருக்காங்கல்ல மூத்த அமைச்சர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் தான் நடிகர் என்று அறிவித்து கொண்டே அரசியலுக்கு வருகிறார். அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். சீமான் தான் நடிப்பதை மறைத்து நடித்து கொண்டிருக்கிறார். பியூர் நடிகர் விஜய், தான் சினிமாக்காரன், நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன் அப்படின்ட்டு வர்றாரு. இவர் தான் நடிப்பதை மறைத்து நடிகராக இருக்கிறார் சீமான் அவர்கள். அதனால் சீமானுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவருடைய தனிப்பட்ட கொள்கைக்கும் அவர் கட்சிக்குள்ளே நடக்கிற அக்கப்போருக்கும் அவர் பதில் சொல்லட்டும். நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? நீங்கள் இங்கே எதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்குறேன். நீங்கள் விஜயை பற்றி கேட்டீங்கன்னா பதில் சொல்கிறேன், சீமானை பற்றி கேள்வியாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். முதல்ல ஒரு இல்லை, சீமானுக்கு பதில் சொல்லலன்னு கேட்குறேன் நான். சீமானுக்கு தொடர்ந்து பதில் சொல்ல, ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இன்னும் வரவே இல்லை, அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்ப்பதற்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த குளத்தூர் மணி அண்ணா எங்கள்கிட்ட இருக்கார். அவர் சொல்கிறார், நான் எங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு. பழநெடுமாறன் ஐயா எங்கே போய் பார்த்தங்கிறது அவர் இருக்கார். வைகோ அவர்கள் எத்தனை நாட்கள் இருந்தார், எவ்வளோ வீடியோக்கள் இருக்குது, சிறுத்தைக்குட்டியோட மேதகு தலைவர் இருந்தது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு முறை ஆட்சியை இழந்தவர்கள் நாங்கள், சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ இவர் சொல்வதனாலேயோ இவர் 2009 போர் உச்சத்தில் இருக்குது, எல்லாம் அப்படியே செதறிக்கிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு நினைத்தாலும் அது வருத்தமே. அது மனித குலம் இருக்கும் வரை அக்கிரமம் தான் அது. ஆனால் அன்னைக்கு இவர் தான் சாப்பிட்ட இட்லிக்கு பின்னாடி இருந்து ஆட்கள் எழுதி கொண்டு இருக்கிறார் என்று கதை சொல்கிறார். சினிமாவில் சொல்லும் திரைக்கதை போல இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, தம்பி 2 நாளில் உடனே தம்பி அனுப்புகன்னு. இதுதான் அன்று எனக்கு வேலையா? தன் மகன் பாலச்சந்திரன் வரை விழுப்பு அடைந்து இறந்து போகிறாரு. அந்த கட்டத்தில் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை எப்படிங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இதுக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன். இப்போ இருந்திருந்தால் அவர் வாயை திறந்து சொல்லுவார். எங்கே இருந்தாலும் இருக்கார், எல்லார் மனசுலையும் இருக்கார். இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார், நல்லது செஞ்சார் அவர் சொல்லுவார். ஒரு இடத்துல கூட அவர் கலைஞரை விமர்சித்ததில்லை. அப்போ நல்லது செய்யாமல் விமர்சிப்பாங்க? இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி. நன்றிங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.